வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தை பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறமா அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு சிறகு முளைச்சு பறக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்கள பிரிஞ்சு இருக்கிற அந்த தருணம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல. அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒரு அம்மா அப்பா தன்னுடைய மகனை ஒரு வருஷம் கழிச்சு பாக்குறாங்க. அப்ப அது எவ்வளவு எமோஷனலா இருக்கும் அப்படின்றது உணர்த்துற விதமா தான் இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஹென்னி குமார் அப்படின்றவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோல அவங்க சவுத் கொரியால இருக்காங்க. ஸோ அங்க ஒரு ஒர்க்காக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்க பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தான் பண்றாங்க. அண்ட் ஒரு வருஷம் கழிச்சு தன்னுடைய மகனை பார்த்த உடனே அவங்க அம்மா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்கள அரவணைச்சபடியே இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்து பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸை பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு பக்கம் பசங்களும், ஒரு பக்கம் பசங்களை பிரிஞ்சு அந்த ஒரு தருணத்துல எப்படா அவங்கள பார்ப்போம் அப்படின்னு காத்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. வெறும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்பனை செஞ்சுட்டு வந்த கீரைக்கட்டை வச்சு ஒருத்தர் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் ஈட்டிட்டு வராரு சொன்னா நம்ப முடியுதா? மதுரையில இருந்து புறப்பட்டு இப்போ உலகத்தையே மிரள வச்சுட்டு வர இந்த இளைஞர் யாருப்பா? பாரம்பரிய உணவு வகைகளை வச்சு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகியிருக்கிற இந்த ஸ்ரீராம் பிரசாத் யார்? சின்ன வயசுல நம்ம பார்த்த கார்ட்டூன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கீரை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு தான் நம்ம கிட்ட சொல்லி வளர்த்துருப்பாங்கல்ல. ஆனா அந்த கீரை பிசினஸ் மூலியமா ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலாம்ப்பா அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கவங்க தான் ஸ்ரீராம் பிரசாத் அப்படின்றவங்க. மதுரையை சேர்ந்த இவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காங்க. ஐடி துறையில வேலை பார்க்குற ஒரு சாதாரண நபரா தான் இருந்திருக்காங்க. ஆனா 2007ல தனக்குன்னு ஒரு வெப் டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. 2013ல ஆன்லைன்ல எப்படி நம்ம காய்கறிகளை விற்பனை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.